அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி இருந்து தூக்கினீங்கன்னா வந்துடுது. ஸோ இப்போ நம்ம புது பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுதான் அந்த புது பேட்டரி. இதை அப்படியே அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். என்னோட ஹெச்பி லேப்டாப் நோட்புக்கோட பேட்டரி சேஞ்சிங் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, எல்லோரும் பண்ணுறது தானே, பேட்டரி மாற்றுறதுனா பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா வாங்கி 5 years ஆகுது. 1 year பிஃபோர் வந்து ஆல்ரெடி பேட்ரி வந்து இதில் போயிடுச்சு. நான் ஆத்தரைஸ்டு சர்வீஸில் தான் கொடுத்து பேட்ரி மாற்றினோம். பேட்ரி மாற்றினப்போ என்ன பண்ணாங்கன்னா, பேட்ரி மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் வந்து 1 year கூட வரல. அந்த பேட்ரி மாற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து ஓப்பன் பண்ண தெரியாமல் ஓப்பன் பண்ணி கிராக் விட்டு இங்கெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆத்தரைஸ்டு சர்வீஸ் தான் இத்தனைக்கும். அவங்க ரப்பர் பேடே இதில் இல்லை. இந்த மாதிரி 2 சைடு ரப்பர் பேடு இருக்கணும், அந்த பேடே இல்லைங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பேட்டரிக்கு வந்து 4000 rupees சார்ஜ் பண்ணாங்க. அந்த 4000 rupees சார்ஜ் பண்ணி வாரண்டி கூட கொடுக்கல. இதை பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பேட்டரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1900 rupees வித்து ரீப்ளேஸ்மெண்ட்டு வாரண்டியோடு தராங்க. இந்த பேட்ரி நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு தராங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவை வந்து நம்ம போடலாம்னு சொல்லி போடுறேன். ஏன்னா வந்து நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது பேட்ரி மாற்றுறது ரேம் மாற்றுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இல்லைன்னா கூட நம்மளால் முடியும்னு நினச்சா எல்லாராலையும் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ண முடியும். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி முதல்ல ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 601 எரர் கோர் ப்ரைமரி இன்டர்னல் பேட்ரி 601 அப்படின்னா பேட்ரி வந்து சுத்தமாக டெத்துன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம இந்த நியூ பேட்டரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரிச் ஸ்ட்ரீட்டில் வாங்கினோம். 1900 rupees வித் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட. பேட்டரியில் எந்த இஷ்யூ இருந்தாலும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை நம்ம வந்து இப்போ பேட்டரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் 4 டாப்பில் 4 ஸ்க்ரூ இருக்கும். அது இல்லாமல் 1 2 3 8 11 12 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 12 ஸ்க்ரூ கட்டினா தான் இந்த கவர் பேக் கவர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பேடை எடுக்கணும், ரிமூவ் பண்ணோம். இந்த ரப்பர் பேடை இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரூ இருக்குங்க, 4 இல்லை 3 இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரைவை வந்து அன்இன்ஸ்டால் ஓப்பன் எடுக்கணும். எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உங்களாலையும் பண்ண முடியும், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுட்டு பண்ணல இதெல்லாம். ஸோ லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. லெனோவோ லிஜியனோட ரேம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ரேம் வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணோம். எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு சாதாரணமான விஷயம். இந்த ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு இது வந்து பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான். A few moments later. ஸ்க்ரூவெலாம் கட்டினதுக்கப்புறம் இந்த சிடி டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த டிரைவ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாருங்கள், லாஸ்ட் டைமு அவங்க பண்ணது ஆத்தரைஸ்டு சர்வீஸு உடச்சி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ண போகிறப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வச்சு ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து இந்த ஃப்ரேமெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணும். கொஞ்சம்
பொறுமையாக அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஒரு கிரெடிட் கார்டு அந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். பாருங்க, இந்த புஷ் பட்டன் வந்து இந்த இது லாக் ஆகிருக்கும். இதுக்கு மேலே இது வந்து ரிவீட் பண்ணியிருக்கோம், அதுவும் உடஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோதாங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேட்டரியை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு புது பேட்டரி போட போகிறோம். இதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே வந்து 1 2 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிவிட்டு காட்ட போகிறோம். பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு வேறு பேட்டரி போட்டுடலாம். ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதை பின்னாடி அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி இருந்து தூக்கினிங்கன்னா வந்துடுது. ஸோ இப்போ நம்ம புது பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுதான் அந்த புது பேட்டரி. இதை அப்படியே அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இப்படி செட் பண்ணிவிட்டு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதோட ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம பேட்ரி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சும்மா லைட்டு இப்போது ஜஸ்ட் இதில் வச்சு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதா என்னன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ரீபூட்டு கேட்டுது, ரீபூட்டு கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இந்த டிஸ்பிளே வேறு பஞ்சர் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தெரியும், 4-5 லைன் வந்துடுச்சு இதில். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ரீபூட்டு கேட்டது, ரீபூட்டு கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் வரல, ஆன் ஆகின்னு இருக்குது. நான் இது உங்களுக்கு அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபுல் அசம்பிள் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் ஆகிடுச்சு. இப்போ அந்த எரர் வரல, ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ஷட் டவுன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பேக் கவர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிவிடி ரீடரை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு லாக் பண்ண வேண்டியதுதான். மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பேடை வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்குல்ல, இறங்கிச்சா? ஸோ பாருங்கள், ஆன் பண்ணோடனே ஆன் ஆகிடுச்சு. இப்போ அந்த எரர் வரல. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அந்த எரர் வரல. பேட்ரி வந்து பர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்குது. இத்தனைக்கும் அது வந்து சைனா பேட்ரி தான், ஒரிஜினல் கிடையாது. நான் வந்து எஸ்சிசியில் வாங்கினேன், 1900 rupees அந்த பேட்ரி போட்டிருக்கோம். ஸோ கைஸ், நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். உங்களோட சொந்த முயற்சியில் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. இந்த மாதிரி வீடியோ நிறைய யூடியூப்பில் வரும், அதில் பார்த்து நீங்கள் பண்ணலாம்.
இது வந்து உங்களுக்கு வந்து எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இதை வந்து பண்ணாமே தவிர, ஏன்னா பேட்ரி மாற்றுறதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல் இருக்காங்க, அவங்க மாற்றி வீடியோலாம் போட்டிருப்பாங்க, ஸ்பெக்கெலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இது நம்ம பண்ணியிருக்கோன்னா நம்மளாலே பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக உங்களுக்கு வரும். பாய்.